ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நியூ கார்டனர்ஸருக்கு வந்து தண்ணி ஊற்றுறது முதற்கொண்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள். இது வந்து சகஜம்தான். புதுசாக நம்ம மாடி தோட்டம் வைக்கிறோன்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும் தானே. ஸோ தண்ணி எந்தெந்த செடிக்கு எப்படி அக்கா ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, வீடியோ போட சொல்லி. ஸோ தண்ணி ஊற்றும் போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை. ஏன்னா மோட்ரு நம்ம வீட்டில். ஸோ மோட்ரு வச்சு தண்ணி ஊற்றும் போது 10-15 நிமிஷத்தில் கடன்னு நான் ஓடி போய் தண்ணி ஊற்றணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி வரும். அந்த நேரத்தில் நான் வீடியோக்காக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா தண்ணி வேஸ்ட் ஆகுங்கிறதுனால தான் நான் இப்போ வாய்மொழியாக உங்ககிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல சாதாரணமான நாட்டு காய்கறிகள்லேருந்து வரலாம். வெண்டை, கத்தரி, தக்காளி, இதுக்கெல்லாம் எப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி தண்ணி ஊற்றணுங்க. அது மட்டும் இல்லை, நல்ல வேருக்கு கீழே வரைக்கும் தண்ணி போகிற மாதிரி நல்ல குளிர ஊற்றணும். நாட்டு காய்கறிகள் எல்லாத்துக்குமே இது போல் தான் ஊற்றணும். கொடி காய்கறிகள் இப்போ இது முடிச்சிட்டோமா, நார்மலான இந்த இது. அதுக்கப்புறம் கொத்தவரை, அவரை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டியில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தொட்டியினுடைய கீழ்ப்பகுதி வேர் வரைக்கும் தண்ணி போகிற மாதிரி குளிர ஊற்றுங்க. நாங்கள் கப்பில் ஊற்றுறோனாலுமே அது குளிர உள்ள வரைக்கும் போகுதாங்கிறத ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா 1 கப் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக தோண்டி பாருங்களேன். ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சுக்கு மேலே தண்ணி கீழேயே போயிருக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, குளிர ஊற்றுங்க, அதுதான் நல்லது. நானெல்லாம் வெயில் காலத்தில் கூட தண்ணி வந்து 2 நேரம் இது வரைக்கும் ஊற்றுனதே இல்லைங்க. 1 நேரம் தான் ஊற்றுவேன். அதுலேயே இப்படி பாருங்களேன், ஒரு மறைவும் கிடையாது. நம்ம வீட்டில் அந்த க்ரீன் நெட்டெல்லாம் போடலை. ஆனாலும் 1 நேரம் தண்ணி ஊற்றி தான் நான் வந்து என்னுடைய கோடையை நான் கடந்து வந்திருக்கேன். ஸோ குளிர 1 நேரம் தொட்டினுடைய அடிப்பகுதி வரைக்கும் தண்ணி போகிற மாதிரி ஊற்றினாவே போதும். அதுக்கப்புறம் கொடி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த ஆடிப்பட்டத்துக்கு கொடி காய்கறிகள் எல்லாமே போடுவோம்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி நின்று தண்ணி ஊற்றி நல்லா தேங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா கொடி காய்கறிகளே வந்து ஹெவி ஃபீடராக தான் இருப்பாங்க. உரங்கள் மட்டும் இல்லை, தண்ணியுமே அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் நல்லா தண்ணி அப்படியே வச்சுட்டே இருங்க. அந்த இதை வச்சு ஒதுக்கும்போது தண்ணி தேங்குகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ விட்டுருங்க. அதுக்காக தண்ணி தேங்கியெல்லாம் நிற்காது. ஒரு நிமிஷம் அப்படி தேங்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடகடன்னு எல்லா பக்கமும் போயிடும். அதுதான் நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த காற்று காலங்களில் கண்டிப்பாக வந்து டக்குன்னு வந்து ட்ரை ஆவாங்க. அந்த ட்ரை ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இப்போ கிழங்கு ஐட்டம்லாம் வச்சுருப்பீங்க, கொடி உருளை, எல்லா கிழங்கு ஐட்டமுமே எடுத்துக்கலாமே. கொடியில் இருக்குது. அவங்களும் ஹெவி ஃபீடர் தண்ணி நிறைய ஊற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி ஊற்றுங்க. இல்லை எனக்கு மறந்துடுது, நாங்கள் டெய்லியுமே தண்ணி ஊற்றுறோம், அதனால் எதுவும் பாதிப்பு வரும்னா குளிர தண்ணி ஊற்றிடாதீங்க. டெய்லி ஊற்றினா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா மண்ணுக்கு மேலே மண் மட்டும் நனையிற மாதிரி லைட்டாக தெளித்து மட்டும் டெய்லி விடலாம். இல்லை நல்லா விடுறீங்க அப்படின்னாலுமே வந்து அடி வரைக்கும் தண்ணி வந்து அதில் குளிர ஊற்றிடவே கூடாது கிழங்கு ஐட்டத்துக்கு. அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னாக்க செடி வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்காது, சீக்கிரமாக அழுகி போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறமா மரங்கள் எல்லாத்துக்கும் எப்படி ஊற்றணும் அப்படின்னா, நீங்கள் மரங்களுக்கு தினமும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் மரங்களுக்கு தினமும் தண்ணி ஊற்றினாலுமே ஒவ்வொரு கப் அந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா போதும். இல்லைன்னா வாரத்தில் 3 நாள் அல்லது 1 நாள் விட்டு 1 நாள் பழமரங்கள் வச்சுருப்போம் இல்லையா தொட்டியில், அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா போதும். டெய்லி தண்ணி ஊற்றுறதா இருந்தால் குளிரெல்லாம் ஊற்ற வேணாம், கொஞ்சம் அப்படி தெளித்து விட்டுட்டே வந்தீங்கன்னாவே நல்ல ஒரு வளர்ச்சிங்க. பாருங்களேன், குளிரெல்லாம் நான் ஊற்றுறது கிடையாது, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இல்லை வாரத்தில் 2-3 நாள் மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னாலும் குளிர ஊற்றிடணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிழங்கு, மஞ்சள், இஞ்சி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அதாவது அடியில் கிழங்கு வச்சு வெளியில் வந்து முளைக்குது இல்லையா, அது வந்து என்ன சொல்கிறது, சேப்பங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், என்னென்ன மஞ்சள், அப்புறம் சீனிக்கிழங்கு, அதுக்கப்புறம் கிழங்கு வகையில் உள்ள பூச்செடிகள்
எதுவாக இருந்தாலும் சரி, சம்மங்கி என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப குளிர ஊற்றக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி தண்ணி ஊற்றாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தினமும் தண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க திடீர்னு ஒரு நாள் முளைக்க முன்னாடி அழுகி போயிடும், இல்லை முளைச்சதுக்கப்புறமும் அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்களை பாருங்கள். இவங்க இந்த காற்று காலத்துக்கு கொஞ்சம் இதை வந்து இது பேர் என்ன, இன்சுலின் பிளான்ட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக இருக்கணும், எப்போதுமே ஈரப்பதம் இருக்கணுங்க. நல்ல குளிர தண்ணி கீழே வரைக்கும் ஊற்றணும். ஆனாலும் இந்த என்ன சொல்கிறது, இதுதான் வந்து நல்ல ஒரு கோடை அப்படிம்பாங்க. ஏன்னா வெயிலும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் காற்றும் அடிக்குது, அதை வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும் இன்சுலின் பிளான்ட்டை. ஸோ இந்த காற்று காலத்தில் வந்து கொஞ்சம் இது வந்து முதிர் வேநீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களை. அதில் வந்து கொஞ்சம் வந்து நிறைய செடிகள் வந்து கொஞ்சம் பட்ட மாதிரி இல்லைன்னா இலைகள் பழுத்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா காற்றுனால அதுக்கு என்ன சொல்கிறது, மண்ணெல்லாம் ட்ரை ஆகும் இல்லையா, அதனால் அந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக நம்ம வந்து உடனே அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஏதாவது பூச்சி தாக்குதெல்லாம் இதுவாக ஏதாவது பண்ணணுமா அப்படிலாம் ஒரி பண்ண நீங்கள் தேவையில்லை. பிக்கப் ஆகி அவங்களே வந்துடுவாங்க. ரொம்பவே அவங்கள போய் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா நடக்குங்க. ஓரளவு நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் நம்புகிறேன். இதுக்கு மேலே ஸ்பெசிஃபிக்காக இந்த செடிக்கு என்ன பண்ணணும், இந்த செடிக்கு எதை பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை, என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு நேரம் இருக்கிறதில்ல, அதனால நான் வந்து டெய்லி ஏதோ 1 2 அப்படி போடணும்னு போட்டுட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சந்தேகம் கேட்டீங்க அப்படின்னாக்கா உடனடியாக மறுநாள் வந்து உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி வீடியோ போட்டுருவேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதும் நீங்கள் மாடி தோட்டத்தில் சக்ஸஸாக வரணுங்கிறது தான் என்னுடைய மகிழ்ச்சியே இருக்குது. ஸோ நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ உங்களை நல்லா பண்ண வைக்கணும். ஏன்னா நமக்கு நேரம் கொஞ்சம் வேலை பளு இதெல்லாம் இருக்கிறனால ரொம்ப பெருசாக என்னால் நான் நினைக்கிற அளவுக்கு பண்ண முடியல. ஒரு வேளை ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேணும்னா நல்லா அப்படி பண்ணுவேன், நான் இருக்கலாம். ஓகே, இதில் என்னுடைய வீட்டு தேவைக்கு எனக்கு மாடி தோட்டத்திலேருந்து காய்கறிகள் கிடச்சிட்றாங்கங்க. இன்றைக்கி கூட நான் அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா கத்தரிக்காய் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இல்லாட்டினாலும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, அதனால் பறித்து கூட வச்சுட்டு மண்டே ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அப்புறமா வந்து நான் பறிக்க பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீட்டு தேவையை என்னுடைய மாடி தோட்டம் நிவர்த்தி பண்ணுது. அது மாதிரி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டுகிட்டே போங்க. அப்படியே நானும் ஒரு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி ஹாப்பி ஆகிடுவேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை, சி.